வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் மாட்டு பொங்கலுக்காக ஒரு கார்டு மேக் பண்ணியிருக்கேன். எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் மாடு தான் வரைஞ்சிட்ருக்கேன். ஏற்கனவே நான் மாடு வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வரைஞ்சது காமிச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மாடை எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, கரும்பு கிராஃப்ட்டும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கரும்பு பார்த்திங்கன்னா, நான் அதில் விளக்கு திரி வந்து வெள்ளை நிறத்துக்கு பயன்படுத்தியிருப்பேன். இந்த கிராஃப்டில் நான் மறுபடியும் கரும்பு செஞ்சேன். அந்த கரும்பை எனக்கு கட் பண்ண மனசு வரல, அதனால் தனியாக செஞ்சேன். இதில் பார்த்திங்கன்னா, ஒயிட் பேப்பரே சின்ன சின்னமாக கட் பண்ணி அதை நான் வந்து மொழி வந்து சுற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது உள்ளே க்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கரும்பு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ பொங்க பானை தான் நான் வரைகிறேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா, நான் பேப்பரை பாதியாக மடக்கி வச்சு தான் வரைகிறேன். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுப்போம். இதுவுமே கொஞ்சம் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் மாடு கூட கன்றுக்குட்டி நிற்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா, நான் வரைஞ்சது காமிக்கல. பெரிய மாட்டுக்கு கொம்பு இருக்கும். அந்த கொம்பை எடுத்துகிட்டு அதே ட்ராயிங்காக சின்னமாக வரைஞ்சேன். அது கன்றுக்குட்டி மாதிரியே வந்துடுச்சு. பானையில் உள்ள டிசைன்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ கலர் கொடுத்து முடிச்சாச்சு. நீ வெட்டி எடுக்க வேண்டியது தான். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு பச்சை நிற பேப்பர் எடுத்திருக்கேன், கலர் பேப்பர். இது வந்து நம்ம கரும்பு வீடியோவில் எப்படி பார்த்தோம் அதே போல் தான் கட் பண்ணுறோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறோம். ஏன்னா புல்லுக்காக வந்து இதை நம்ம கட் பண்ணுறோம். எனக்கு இந்த கார்ட் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா வானம் ஊதா நிறமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்புறம் தனியாக ஒயிட் பேப்பரில் மேகம் வரைஞ்சிட்டு அதை தனியாக வெட்டி எடுத்திருக்கேன். அதே இதில் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் அந்த விளக்கு தெளி சொல்லியிருந்தேன்னா அதில் உள்ள பஞ்சை வச்சு பஞ்சு போன்ற மேகமாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாடையும் நம்ம வந்து இதுக்குள்ளே நிற்க வைக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி கலர் பேப்பரை வந்து பாதியாக வெட்டாமல் முழுசாகவுமே நீங்கள் வச்சு செய்யலாம். நான் வந்து அவசரப்பட்டு வெட்டிட்டேன். இதுதான் நான் வந்து இந்த கரும்பு செஞ்சது. ஏற்கனவே செஞ்ச கரும்பு கொஞ்சம் பெருசாக இருந்தது. இந்த பேப்பரோட அளவுக்கு வேணும், ஊதா நிற பேப்பரோட அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செஞ்சது. இது எல்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த ஷேடோ நிழல் விழுகுது இல்லையா, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கரும்பெல்லாம் கீழே விழுகலை, க்ளூ வச்சு ஒட்டி காஞ்சதுக்கப்புறம். அடுத்து நம்ம செஞ்ச பொங்க பானையும் இங்கே வச்சிடலாம். உங்களுக்கு உங்கள் விருப்பம் தான், சூரியன்லாம் வரைகிறதுனா வரைஞ்சி நீங்கள் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் வெறும் மாடு மட்டும் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி வரைஞ்சேன். சரி, ஒரு அப்படியே கொண்டு போய் கொடுத்தா எப்படி நல்லாயிருக்குமா, அதை கொஞ்சம் மூடி கவர் பண்ணி கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர் பண்ணுறதுக்காண்டி முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம வந்து க்ளூ வச்சு ஒட்டிடலாம். நீங்கள் இந்த ப்ரௌன் பேப்பரை வந்து பாதியாக மடித்தும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த கரும்பு அதெல்லாம் கீழே விழுந்துருமோ என்னமோ அப்படின்ட்டு தான் நான் 2 மடிப்பாக மடிச்சிருக்கேன். க்ளூவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒட்டியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து டிசைன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசித்தேன். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நான் இது ஒட்டலை, சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வச்சுருந்தேன். அதே திங்ஸை தான் இப்போது முன்னாடி ஹாப்பி பொங்கல், அந்த கரும்பு எல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து அழகான மாட்டு பொங்கலுக்கு ஒரு கார்டு மேக் பண்ணியாச்சு. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.